ஹலோ வணக்கம். வாங்க, நேத்து ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோ ஆறாரெல்லாம் பாத்தீங்க, பாத்துட்டு வாங்க பார்க்காதவங்க எல்லாம். ஏன்னா நேத்து வந்து நம்ம பட்டர் எடுத்தோம். இன்னைக்கு வந்து அந்த பட்டரை வந்து இப்ப வந்து நம்ம நெய்யாக்க போறோம். வாங்க, எப்படி நெய்யாக்கலாம் வீடியோக்குள்ள பாக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போங்க. இப்ப நம்ம அடுப்புல ஒரு குக்கரை வச்சுக்கலாம். வாங்க, இப்ப வந்து கேஸை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நம்ம நேத்து எடுத்து வச்சிருக்கிற பட்டரை வந்து இதுல போட்டுருங்க. அதே மெல்ட் ஆகி வந்துருங்க, உடைக்க தேவையில்லை. ரொம்ப ஈஸிங்க, நம்ம வீட்லயே நெய் எடுக்கிறது. அது எல்லாத்துக்கும் தெரியல. நெய்யில தான் சாப்பிடணும்ல, ஆடை சாப்பிட்டாலும் பரவாயில்லதான். ஆடை தான் நெய். இது நல்லா மெல்ட் ஆகணும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே பியூரா இருக்குங்க பட்டரு. அப்படியே பிரெட் ஜாமுக்கெல்லாம் சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்களே, பியூரா எடுத்துருக்கேன் பாருங்க. இது அல்வா எனக்கு இருக்குங்களா? இது போற நீ மெல்ட் ஆகட்டும். இப்ப நம்ம பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு இப்ப நம்மளுக்கு பிரிஞ்சு கொடுக்கணும், முறியணும். நம்ம அந்த பால் இருக்குல்ல பட்டர்ல, அந்த பட்டர் பூரா பாலை வந்து பிரிச்சுரு, எண்ணெய் பூரா தனியா கொடுத்துறேன். ஆனால் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா இந்த இடத்துல முறியுது வருங்க. இதுமாரி நம்மளுக்கு முறிஞ்சு வரும், நல்லா கொதிக்கும். இதில் நம்ம வந்து முருங்கைக்கீரை வந்து இதில் நம்ம முறியறதுக்கு போடணும். அது இப்போ போடக்கூடாது, நான் சொல்கிறேன். அந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது முறியணும், நாளைக்கு வெயிட் பண்ணுவோம். இதுதாங்க வரும், முறையா வர்ற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம நெய் பூரம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இதுல இருந்து பிரிஞ்சு வரணும். இன்னும் அந்த வெள்ளமே இன்னும் மாறல, மாறுற வரைக்கும் நல்லா பிரியட்டேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க, இந்த கலர் ஃபுல்லா இருக்காங்க. இப்ப நெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து இப்ப நம்ம ஒரு பிடி வந்து முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். அப்பதான் அந்த நெய்யை வந்து அந்த வெள்ளை வந்து மாறும். ரொம்பவும் கருவு விடாதீங்க. ரொம்பவும் கருவு விட்டாலும் நெய் வந்து கலர் வந்து கருப்பாம மாறிடும். நமக்கு இந்த மஞ்சள் கலர்லயே வேணும்னா முன்னாடியே போட்டுருணும் முருங்கைக்கீரை. கருப்பா இருந்தாலும் நல்லா இருக்குங்க டேஸ்ட். நம்ம கருப்பு கலர்ல வேணாம். இப்ப நமக்கு இந்த நெய் வந்து முடிஞ்சிருச்சுங்க. நான் இந்த ஸ்டேஜ்ல எடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு அப்பதான் அந்த மஞ்சள் கலர்ல கிடைக்கும், இல்லாட்டி கருப்பாயிரும். நம்ம முறை இருக்காருங்க. இது வந்து முறிஞ்சு, இது ரொம்பவும் முறிஞ்சாலும் நம்மளுக்கு வந்து கருப்பு கலர் ஆயிரும். சரையன்ற டேஸ்ட் நல்லா தான் இருக்குங்க, அது நல்லா வாசனையா இருக்கு. உங்களுக்கு கருப்பு கலர்ல வேணாம், எனக்கு மஞ்சள் கலர்ல தான் வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல இறக்கிருங்க. இங்க பாருங்க நம்மளுக்கு நெய் எப்படி அழகா வந்திருக்குண்டு. இப்ப வாங்க இந்த எவ்வளவு வந்திருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். பாருங்க, வாசனையா இருக்குங்கப்பா. ஒரு 1/2 லிட்டர் நெய் மேலதாங்க இருக்கான். இங்க பாருங்கவே, நமக்கு எப்படி ஒரு நெய் கிடைச்சது பாத்தீங்களா? இது நாளைக்கு, இன்னைக்கு வந்து சூடா இருக்கு. நாளைக்கு வந்து இதை எடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னாக்க மணலா இருக்குங்க. அந்த வீடியோவை ஷார்ட்ஸ்ல போடுறேன். தேங்க்யூ. நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இப்படி நெய் எடுத்திருக்கா என்று கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வாங்க, இது வந்து 1/2 லிட்டரு. நமக்கு எவ்வளவு நெய் கிடைச்சிருக்குன்னு அதை பார்க்கணும்ல, அது டவுட்டா இருக்கணும்ல. 1/2 லிட்டர் ஆச்சு கிடைக்குதான்னு பார்க்கலாம். கரெக்டா 1/2 லிட்டருங்க, 500 mlங்க. இங்க பாருங்க 500 mlங்க. அது வந்து மூடி வந்துடும். இது பார்த்தே 500 ml தான். 500 நெய் கிடைச்சிருக்கு, 1/2 லிட்டர் நெய் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது வீட்டுல இயற்கையா நம்ம மாட்டு பால்லே கிடைச்ச நெய். ஓகே, நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் வீட்டுல நெய் இது மாதிரி எடுத்து
பார்த்துருக்கீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.